இது வந்து இறால் பரட்ட போகிறோம். அதுக்கு வந்து 1/4 kg இறால் எடுத்து வச்சுருக்கேன். வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. பச்சை மிளகாய் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் வந்து இடித்து வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம இறால் பண்ணுறோம் அப்படின்னா பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அதோட பூண்டு வந்து நமக்கு வந்து செரிமானத்தை கொடுக்குறதுனால இறாலுக்கு வந்து எப்போதுமே பூண்டு சேர்த்துக்கணும். அடுத்தது கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவு, சோம்பு எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், நம்ம வந்து குழம்பு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் பொடிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா எல்லா கறிக்குமே நல்லா வதங்கணும். அது வதங்கி வந்தாலே வந்து கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கணும். அப்படி பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் இந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து ஒரு டைம் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் மறுபடியும் மூடி போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அஞ்சு நிமிஷமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும். மூடி போடும்போதும் சரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டுடணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க இந்த இறாலை இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கணும். அது என்னென்னா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இந்த மாதிரி சுருண்டு வரும்போது மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இது வந்து 1 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக வந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகும் சீரகம் பொடிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ வந்து மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் வச்சுருப்போம். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அதோட நமக்கு வந்து இறால் பிரட்டல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து இறால் பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு.